இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத ஒரு கண் பார்வை அற்ற ஒரு நபரிடம் இருந்து நான் தெரிஞ்சு கொண்ட ஒரு உண்மையான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இது உண்மையிலேயே என் வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை தான் ஒரு கதையா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் சென்னையில நான் பைக்ல போய்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல கண் பார்வையற்ற ஒரு நபர் ரோட்ல நின்றுகிட்டு இருந்தாரு. அவருக்கு லிஃப்ட் தேவைப்பட்டுச்சு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தர் கையை காமிச்சு என் வண்டியை நிப்பாட்டினாரு. நானும் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன சார் வேணும் அப்படிங்கிறத கேட்டேன். கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இவர் இவர் வீட்டுல இறக்கி விட்டுருங்க, இவர் ஒரு வேலையா வந்தாரு, அதனால இப்ப ஒரு வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் அவசரமா போக வேண்டி இருக்கனால இவர் கொஞ்சம் வீட்டுல இறக்கி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. நானும் சரி ஏறிக்கோங்க சார், நான் உங்களை வீட்டில் விட்டுறேன், வேற எங்கேயாச்சும் போகணும்னாலும் சொல்லுங்க, ஏன்னா நான் போற வழியில தான் உங்க வீடு இருக்கு, அதனால சரி ஏறிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் சரின்னு ஏறி உட்காந்தாரு. நானும் அந்த வழியில போறதுனால மெதுவா பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் என் மனசுல பல ஆண்டுகளா இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கேள்விகளை நான் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் நீங்க தப்பா நினைக்கிறேன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உடனே அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ எந்த கொஸ்டின் வேணாலும் கேளு, என்னால் முடிஞ்சா நான் உனக்கு ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. நானும் சரி ஓகே சார், எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. கண் பார்வை அற்றவர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க, கடவுளை எப்படி உணர்றாங்க அப்படிங்கிற விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் ஒரு சில கொஸ்டின் கேட்குறேன், அப்படியே நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிட்டே போவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்தார். அதில் அவரும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொன்னார். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கண் தெரியாதவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது, அவங்க எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிய வரும். மேலும் அவங்க கடவுளை எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கடவுள் எப்படி இருக்காரு அப்படிங்கறத அவங்க எப்படி உணர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோல சொல்ல போறேன். இதுவரையே இந்த மாதிரி வீடியோ யாருமே யூடியூப்ல போட்டிருக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா சார் உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லுங்களேன், கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சலிக்காம நான் சொல்றப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொன்னாரு. முதல்ல அவருடைய விஷயத்தெல்லாம் அவர் பேரை சொல்ல ஆரம்பிச்சாரு, அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயம்லாம் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு ஊரை சேர்ந்தவரனும் அவர் 3 வயசு இருக்கும் போதே இந்த கண் பார்வை அப்படிங்கிறது அவருக்கு போயிடுச்சோ அப்படின்னு சொன்னாரு. அந்த காலத்துல மருத்துவ வசதி கம்மியா இருந்திருக்கு. அந்த சின்ன வயசுல நிறைய பேருக்கு அந்த காலத்துல போலியோ அட்டாக், அதுக்கப்புறம் கடுமையான காய்ச்சல் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதிகப்படியான காய்ச்சல் ஏற்பட்டு அதற்கான மருந்து கிடைக்காததுனால அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன்னா அந்த காலத்துல டெக்னாலஜில கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்காங்க. இப்பதான் அட்வான்ஸ்டா மாறதுனால நிறைய மருந்துகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர் இருக்காங்க. இவரால் அவங்கள பார்க்க முடியாதே தவிர அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேயே குழந்தை பிறந்த உடனே இவர் போய் அந்த குழந்தைய தொட்டு பார்த்துருக்காரு. குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். அதே மாதிரி கடவுள் எப்படி இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். பொதுவாகவே கண் பார்வையற்ற ஒருவருக்கு நிறங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது, மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது, மனிதனுடைய கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது, கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. தன் தாய் தந்தையரே எப்படி இருப்பாருன்னு தெரியாத அந்த 3 வயசுல இவருக்கு கண் பார்வை அப்படிங்கிறது போயிருச்சு. நம்மள மாதிரி கண் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. பொதுவா இப்ப நீங்க ஒரு ரோட்ல போறீங்க அப்படின்னா ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஈஸியா தாண்டி போயிருவீங்க. அதே மாதிரி சின்ன பள்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க ஈஸியா தாண்டி போயிருவீங்க. கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே கம்மி. ஆனா அவங்க வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா கண் தெரியாதவர்கள் கையில குச்சி வச்சுதான் நடப்பாங்க. தன் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குச்சியை வச்சு முன்னாடி பள்ளம் இருக்கா இல்லையான்னு பார்த்துதான் அவங்க தாண்ட வேண்டிய சூழ்நிலையிலேயே இருக்காங்க. ஆனா ஒரு சிறிய பள்ளம், ஒரு ஜன் பள்ளம் இருந்தா கூட அவங்க அந்த குச்சியை வச்சு கரெக்டா அந்த பள்ளத்தை பார்க்கல அப்படின்னா அவங்க தடுமாறி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
இப்படிப்பட்ட இவர்களுக்கு கடவுள் பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப நான் அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா வந்து, கனவு எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டேன். மனித உருவங்கள் உங்க கனவுல தெரியுமா, இல்ல அவங்க சொல்றது உங்களுக்கு கேட்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டேன். அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, எனக்கும் கனவு அப்படிங்கிறது வரும் தம்பி. கனவுல வரும் எல்லா ஃபீலிங்ஸும், உங்களுக்கு வரும் எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கும் வந்து வரும். ஆனா குரல் மட்டும்தான் எனக்கு வந்து கேட்கும். தொடுகின்ற உணர்வு எல்லாமே வந்து இருக்கும். ஆனா என் கனவு முழுவதுமே பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கும். உருவங்கள் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. எனக்கு முழுக்க முழுக்க எல்லாமே வந்து கருப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறது சொன்னாரு. என் குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று என்னால் பார்க்க கூட முடியவில்லை. நானே கண் தெரியாம கஷ்டப்படுறேன். என் குழந்தைகளும் அப்படி பிறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துல இருந்தேன். ஆனா அப்படி நடக்கல. கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மனசுல நினைச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொன்னாரு. மேலும் வந்து தொடர்ச்சியா அவர் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு தண்ணி எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா அதோடைய நறுமணம் அப்படிங்கறது என்னால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு மாவட்டத்தை தாண்டி போகும்பொழுதும் அதனுடைய வாசனையை வச்சு நான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிறதுனால வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்னாரு. எனக்கு எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இப்பதான் வந்து அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படித்தான் வந்து ஒரு நாள் அவருடைய மகன் வந்து அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாராம். ஆனா அவர் எங்க கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. இவருக்கும் வந்து கண் தெரியாது. 2 பேருமே பைக்ல ஏறி உட்கார்றாங்க. அரை மணி நேர பயணத்திற்கு அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு வண்டி வந்து நிக்குது. அப்ப வந்து அப்பா கேக்குறாரு, எங்கப்பா வந்திருக்கோம் அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா நீங்களே கண்டுபிடிங்க அப்படிங்கிறத அந்த பையன் வந்து சொல்றான். அவங்க அப்பாவும் சரி வா பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு 2 பேருமே இறங்கி வந்து நடந்து போறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து உள்ளக்க போயிட்டாங்க. உள்ளக்க போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்ப்பா கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்கிறாரு. உடனே அவர் கோயில தானே இருக்கும் அப்படிங்கிறத அசால்ட்டா வந்து சொல்லிடுறாரு. அவர் மகனுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி உங்களுக்கு 2 கண்ணும் தெரியாம இருந்தாலும் உங்களால வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கோயில்ல வரக்கூடிய வாசனையை வச்சு அவர் வந்து கோயில்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டாரு. நமக்கு வந்து 2 கண்கள் இருந்து நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய காதுகள் மற்றும் மூக்கு இந்த 2மே பாத்தீங்கன்னா 10 மடங்கு செயல்படும் அப்படிங்கறத வந்து அவர் வந்து சொன்னாரு. அப்பவே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த விஷயத்த எல்லாமே வந்து என்கிட்ட வந்து அவர் சொல்லணும்னு நினைச்சாரு. அவரும் வந்து சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ கடையில போயிட்டு நிப்பாட்டணும். டீ கடையில நிப்பாட்டிட்டு 2 பேருமே வந்து டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தேவையான பப்ஸ் இதெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சாரு. நானும் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை கூட்டி வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அவரோட டிராவல் பண்றது என் வாழ்க்கையில வித்தியாசமா இருந்துச்சு. இதுவரை நான் அந்த மாதிரி ஒரு நபரோட டிராவல் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபோன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கண் தெரியாதவர்கள் யூஸ் பண்றதுக்கான செட்டிங்ஸும் இருக்கும் போல போன்ல, டச் போன்ல. அதை யூஸ் பண்ணி அவரும் பாத்தீங்கன்னா ஈஸியா சுலபமா வந்து கால் பண்ணி பேசினாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இவர் பண்ணும்போதுதான் எனக்கு வந்து தெரியும். இவங்களுக்குன்னு தனியா வந்து கிளாஸ் எல்லாமே இருக்கு. கண் தெரியாதவர்களுக்குன்னு தனியா வந்து கிளாஸே இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து நடக்குது. இப்ப வந்து நெக்ஸ்ட் ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல தான் நான் வந்து கடவுள் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேட்டேன். அப்ப வந்து அவர் வந்து என்ன பதில் சொன்னார்னா, உண்மையில கடவுளை நான் வந்து பார்த்ததில்ல, ஆனா கடவுள் என் கனவுல வந்திருக்காரு. அவருடைய குரலை நான் கேட்டிருக்கேன். அவர் எனக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. கனவுல அத்தனை உணர்வுகளையும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு. கடைசி வரை வந்து ஆனா கடவுளின் உருவத்தை அவர் வந்து பார்க்கவே இல்லை. அப்போதுதான் வந்து அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, கடவுளை கண்களால பார்ப்பது கடினம், குறைந்தது அவரது குரலையாவது என்னால கேட்க முடிஞ்சுது அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டதான் என்கிட்ட வந்து சொன்னாரு. 2 கண்கள்லையும் பார்வையில்லாத ஒரு நபருக்கே இறைவன் தன் சுயரூபத்தை வந்து கனவுல கூட காட்டல. 2 கண்ணுமே தெரிஞ்சு நமக்கு வந்து எப்படி காட்ட போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிட்டேன். கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனித உருவ தான் வந்து பார்க்க முடியும். நீங்க யாருக்காவது உதவி பண்ணி அவங்க சந்தோஷமா இருந்தா அந்த இடத்துல நீங்க ஒரு கடவுள். அதைத்தான் வந்து ஒரு படத்துலயும் வந்து சொல்லியிருப்பாங்க, அன்பே சிவம் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து உங்களால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி பண்ணி நீங்க வந்து வாழுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களால மற்றவங்களும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. இந்த விஷயத்த தான் நான் வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லாம ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆமாங்க, உண்மையிலே அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் வந்து வேலையை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது நான் அவரை கொண்டு போயிட்டு வந்து டிராப் பண்ணேன். இதுதான் உண்மையான ஒரு விஷயம்.
இதான் நடந்துச்சு. இதுதான் அவர் என்கிட்ட வந்து சொன்ன விஷயங்கள். இந்த இதில் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாமே தோணுச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் போகணும் நம்ம.